வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஓய்வூதிய நெருக்கடி, தனியார் ஓய்வூதிய திட்டங்களை மேம்படுத்த அழுத்தம். செலன்ஸ்கி ட்ரம்புடன் சந்திப்பு, சமாதான திட்டம் தொடர்பில் பேச்சுவார்த்தை. மின்சாரம் இல்லாமல் தவித்த பாரிஸ், 1,12,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு. பிரித்தானியாவில் பிறந்த பிள்ளைகளும் நாடு கடத்தப்படலாம். ஆப்பிரிக்காவில் தனது இருப்பை விரிவுபடுத்த தொடங்கிய புட்டின். ஐரோப்பிய பங்களிப்பு இல்லாமல் போர் ஒப்பந்தம் செல்லாது, ஐரோப்பிய ஒன்றியம் போர்க்கொடி. ஐரோப்பா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கோரிக்கை. இங்கிலாந்தில் மந்த நிலையில் காணப்படும் அரசாங்கத்தின் கட்டுமான பணிகள். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஓய்வூதிய நெருக்கடி, தனியார் ஓய்வூதிய திட்டங்களை மேம்படுத்த அழுத்தம். ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் அரசு ஓய்வூதிய திட்டங்கள் மீதான அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் தங்கள் குடிமக்களுக்கான தனியார் ஓய்வூதிய வாய்ப்புகளை மேம்படுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் உறுப்பு நாடுகளின் தலைநகரங்களுக்கு வலியுறுத்தியுள்ளது. ஐரோப்பாவின் உழைக்கும் வயதினர் குறைந்து வருவது அரசு ஓய்வூதிய திட்டங்களுக்கு நிதி ரீதியாக பெரும் சவாலாக மாறியுள்ளது. இதன் காரணமாக மக்கள் ஓய்வூதிய காலத்தில் போதுமான வருமானமின்றி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. ஐரோப்பிய ஆணையம் அனைத்து உறுப்பு நாடுகளிலும் புதிய ஐரோப்பிய தனிநபர் ஓய்வூதிய தயாரிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதன் பயன்பாடு குறைவாகவே இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுவரை 70% உறுப்பு நாடுகளில் மட்டுமே தனியார் ஓய்வூதிய திட்டங்கள் கிடைக்கின்றன. செலன்ஸ்கி ட்ரம்புடன் சந்திப்பு, சமாதான திட்டம் தொடர்பில் பேச்சுவார்த்தை. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமாதான திட்டம் ஒன்று அமெரிக்காவால் உக்ரைனிடம் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நகர்வு நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் மோதலில் ராஜதந்திர ரீதியில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ரஷ்ய சிறப்பு பிரதிநிதி கிரில் டிமிட்ரிவ் ஆகியோரால் இந்த அமைதி திட்டம் வரையப்பட்டதாக அறியப்படுகிறது. ஆனால் இந்த சமாதான வரைவு திட்டத்தை உருவாக்குவதில் உக்ரைனின் பங்களிப்பு இருக்கவில்லை என கூறப்படுவதால் இது ஒருவித சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. உக்ரைனின் கருத்துப்படி இந்த வரைவு திட்டம் அரசு தந்திர அணுகுமுறையை மீண்டும் கொண்டு வரும் என்று அமெரிக்கா நம்பி இருக்கலாம் என கருதப்படுகிறது. மின்சாரம் இல்லாமல் தவித்த பாரிஸ், 1,12,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு. பாரிஸில் நேற்று ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக பரவலான மின்வெட்டு ஏற்பட்டதால் 1,70,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி தவித்தன. உள்ளூர் நேரப்படி காலை 6:38 மணியளவில் மின்வெட்டு ஏற்பட்டதால் மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் பாதைகள் நிறுத்தப்பட்டன. நகரத்தில் 1,12,000 வீடுகள் 5 நிமிடங்களுக்குள் மீண்டும் மின்சாரம் இணைக்கப்பட்டதாக பிரான்சின் உயர் மின்னழுத்த மின்சார பரிமாற்றங்களை நிர்வகிக்கும் RTEX தளத்தில் எழுதியது. பாரிஸ் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் உள்ளூர் நேரப்படி காலை 9 மணிக்குள் மின்சாரம் மீட்டெடுக்கப்பட்டன. காலை 5:38 மணிக்கு நகரின் தென்மேற்கே உள்ள இசிலெஸ் மௌலினாக்ஸில் உள்ள ஒரு மின் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் மின்வெட்டு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரித்தானியாவில் பிறந்த பிள்ளைகளும் நாடு கடத்தப்படலாம். சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கு பிரித்தானியாவில் பிறந்த பிள்ளைகள் கூட நாடு கடத்தப்படும் வகையில் உள்துறை செயலாளர் திட்டம் வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானிய உள்துறை செயலாளரான சபனா மஹ்மூத் முன்வைத்துள்ள திட்டங்களின்படி புலம்பெயர்தல் நிலை ரத்து செய்யப்பட்டு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளும் கூட இனி நாடு கடத்தப்படலாம். அகதி நிலை முடிவடைந்த பின்பும் பிரித்தானியாவில் குழந்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு பிரித்தானியாவில் குழந்தை பிறந்ததை காரணம் காட்டி பிரித்தானியாவிலேயே தங்கியிருக்க முயல்வோரை தடுப்பதற்காகவே இப்படி ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளார். தம்பதியர் பிள்ளை பெற்றுக்கொள்ள திட்டமிடுவதிலும் மூக்கை நுழைக்கும் வகையில் அமைந்துள்ளது சபானாவின் திட்டம். பிரித்தானியாவில் பிறக்கும் ஒரு குழந்தை தானாகவே பிரித்தானிய குடிமகன் ஆகிவிடுவதில்லை. தங்கள் வாழ்வின் முதல் 10 ஆண்டுகளை அந்த பிள்ளை பிரித்தானியாவில் செலவிட்டால் அந்த பிள்ளை குடியுரிமை பெற தகுதி பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் தனது இருப்பை விரிவுபடுத்த தொடங்கிய புட்டின். ரஷ்யாவும் மேற்கு ஆப்பிரிக்க நாடான டோகோவும் அடுத்த ஆண்டு தங்கள் தலைநகரங்களில்
தூதரகங்களை திறக்க உள்ளதாக இரு நாடுகளின் தலைவர்களும் அறிவித்துள்ளனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் டோகோ தலைவர் பிளேரே நாசிங்பே ஆகியோர் இதுகுறித்து ஒப்புதல் அளித்துள்ளனர். இந்த ஆண்டு நாங்கள் 65 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை கொண்டாடினோம். விந்தையாக அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒருபோதும் தூதரகங்களை திறக்கவில்லை. ஆனால் நாங்கள் இறுதியாக ஒப்புக்கொண்டோம். அடுத்த ஆண்டு இரு நாடுகளிலும் தூதரகங்களை திறப்போம் என்று புட்டின் தெரிவித்தார். மேற்கத்திய செல்வாக்கு குறைந்த ஆப்பிரிக்க நாடுகளில் தனது அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ கூட்டாண்மைகளை ரஷ்யா பலப்படுத்தி வரும் நிலையில் டோகோ இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ரஷ்யாவுடன் இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அண்டை நாடுகளில் இருந்து பரவும் ஜிகாதி கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த டோகோ போராடி வருகிறது. உதவித்தொகைக்கு புட்டினுக்கு நன்றி தெரிவித்த நாசிங்பே புதிய தூதரகங்கள் கல்வி உறவுகளை மேலும் விரிவுபடுத்தும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உக்ரைனிய ஐரோப்பிய பங்களிப்பு இல்லாமல் போர் ஒப்பந்தம் செல்லாது. ஐரோப்பிய ஒன்றியம் போர்க்கொடி. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்வைக்கப்படும் எந்தவொரு அமைதி திட்டத்திலும் உக்ரைனியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிகாரிகள் உக்ரைன் தனது நிலப்பரப்பில் சில பகுதிகளையும் ஆயுதங்களையும் விட்டுக் கொடுத்து இராணுவத்தின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற சமாதான திட்டத்தை வகுத்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஐரோப்பியர்கள் எப்போதும் நீண்டகால மற்றும் நியாயமான அமைதியையே ஆதரிக்கிறோம். ஆனால் அப்படியான ஒரு திட்டம் வகுக்கப்படுமானால் அதில் உக்ரைனியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் இடம்பெற வேண்டும் என திட்டவட்டமாக கூறினார். எந்தவொரு சமாதான திட்டமும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினிடம் சரணடைவதற்கு சமமாக இருக்கக்கூடாது என பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் ஜீன்-நால் பரோட் தெரிவித்துள்ளார். ஐரோப்பா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கோரிக்கை. உக்ரைன் மீதான போர் இந்த ஆண்டு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் கருத்து வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் சமாதான திட்டம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐரோப்பா நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடனடி போர் நிறுத்த ஒப்பந்தம் சாத்தியமில்லை என கூறியுள்ளார். நாம் உறுதியாகவும் திடசித்தத்துடனும் இருக்க வேண்டும் எனவும், தற்போதைய சூழலில் ஐரோப்பிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது எனவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தால் முன்மொழியப்பட்ட சமாதான திட்டத்தின் வரைவு உக்ரைன் சில நிலப்பகுதிகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்கிலாந்தில் மந்த நிலையில் காணப்படும் அரசாங்கத்தின் கட்டுமான பணிகள். இங்கிலாந்தில் அதிகரித்து வரும் செலவுகளை நிவர்த்தி செய்ய கட்டுமான அபிவிருத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் வீடுகள் கட்டும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக இங்கிலாந்து புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இங்கிலாந்து அரசாங்கத்தின் குழந்தைகளுக்கான கட்டுமானம் என்ற வீட்டுக் கொள்கையும் 2025 மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த ஆண்டில் வீடுகளின் எண்ணிக்கையும் 9 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவை எட்டியுள்ளதாக இங்கிலாந்து புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கட்டுமான செலவுகள் அதிகரிப்பு, விதிகள் மற்றும் வரிச்சுமை போன்ற காரணங்களால் இலக்கை எட்டுவது கடினம் என கட்டுமான துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கட்டிடப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிக வட்டி விகிதங்கள் காரணமாக நிதி செலவுகள் அதிகரிப்பது ஆகியவை வீடுகளை உருவாக்குபவர்களுக்கு லாபத்தை குறைத்து நட்டத்தை ஏற்படுத்துவதாக அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர்.